இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பூரிக்கு ஏற்ற சைட் டிஷ் இது. அதாவது நான் வெஜிடேரியனை பொறுத்த வரைக்கும் கிழங்குன்னு தான் சொல்லுவீங்க, இனிமேல் சொல்லுவீங்க பூரிக்கு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு. கைமாவை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு குருமா பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துங்க. தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லாதவங்க நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 1-2 போட்டுங்க. ரம்பையில் ஒரு சின்ன துண்டு வெங்காயம் 1 நீட்டமாக நறுக்குனது அதையும் சேர்த்து நான் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுனால கொஞ்சம் நமக்கு பபிள்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க. பூரின்னு எடுத்துகிட்டா அதுக்கு உருளைக்கிழங்கு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் நான் வெஜிடேரியனில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கைமாவை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை இதில் சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொரியணும்னா கொஞ்சம் கலர் மாறினா போதும். அதோட மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், இதில் உங்கள் கார தேவைக்கு தனி மிளகாத்தூள் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு தக்காளி 1 கொஞ்சம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் நல்லா ஊறட்டும். ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதோடு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் மசிஞ்சிடும். அதனால் இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கைமான்னு சொல்லுவாங்க, கொத்துக்கறி. இதை கொஞ்சம் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு எலும்போடு சேர்த்து இதோட போட்டுடுங்க. போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கைமா எப்படி சுத்தம் செய்யணுன்ற வீடியோவும் நம்ம காயல் சமையல் பகுதியில் இருக்குது. அதையும் பார்த்துட்டு எப்படி க்ளீன் பண்ணலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குமே. இப்போ நல்லா பெரட்டி விட்டுடுங்க. ஏன்னா நம்ம குழம்பெல்லாம் வச்சிங்கன்னா அது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கிரேவி வைக்கும்போது நமக்கு பூரியோடு சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ அது சேர்த்த உடனேயுமே தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தயிர் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ வெயில் காலன்றதுனால எல்லா இடத்துலையும் தயிர் சட்டுன்னு புளிச்சிடுது. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நம்ம வேக வைக்க போகிறோம். கறி வேகணும், பருப்பும் கொஞ்சம் வேகணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து குக்கரை மூடி போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 விசில் வேக வச்சுடுங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் தேங்காய் விழுது 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போட்டுக்கலாம். அதோட காயல் கறி மசாலா பவுடர், அது இல்லைன்னா சிகப்பு மிளகாத்தூள், தனியா பவுடர், ஜீரக பவுடர், சோம்பு பவுடர், அதோட தேவைக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்க. இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் அந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுத இன்னும் கிரேவி ரிச்சாகவும் நிறையும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டோட முந்திரி பேஸ்ட்டும் நம்ம கசகசா பேஸ்ட்டும் சேர்த்து அரைச்சி இதோடு நம்ம வீட்டுக்கலாம். இப்போ கார தேவைக்கு நீங்கள் தனி மிளகாத்தூளோ அல்லது காயல் கறி மசாலா பவுடர், உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இந்த டைமில் நீங்கள் விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இதோட உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு ஒரு விசில் அதிகமாக உருளைக்கிழங்கு வேகக்கூடிய அளவுக்கு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா இதில் உருளைக்கிழங்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்க்கு போடுறதுக்கு. மற்றது வேறு எதுவும் அந்த அளவுக்கு ருசி கொடுக்காது. நீங்கள் பூரிக்குன்னு செய்யும்போது உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சுவையான பூரிக்கு ஏற்ற மாதிரியான சுவையான மணக்கும் ருசியோட கைமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பூரியோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.